இத்தனை வயசுக்கு பிறகும் என்னால மாற முடியுமா? நான் இப்படித்தான் வாழ்ந்தே பழகிச்சேன். இதுதான் என்ற குணம். என்னுடைய கவுன்சிலிங் ரூம்ல பல மனிதர்கள் மனமுடைந்து கேட்கும் முதல் கேள்வி இதுதான். 30 வயசு ஆயிட்டுது, அல்ல 40 வயசு ஆயிட்டுது, 50 தொட்டுட்டேன். ஸோ இதுக்கு பிறகும் என்னால வந்துகிட்டு மாற இயலுமா? எனக்கு கோபம் டக்குண்டு வருது, அதை மாற்ற முடியாது. நான் பிறவியிலிருந்தே பயந்து சுபாவம் உள்ளவர், அதை மாற்ற முடியாது. என்னால புதிய விஷயங்களை இதுக்கு பிறகு கற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி உங்களோட குணத்தை பற்றி, உங்களுடைய பலவீனங்களை பற்றி நீங்களே உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா? அப்படி என்று சொன்னா இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏனென்று சொன்னா நீங்க உங்களை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த விஷயம் வந்துகிட்டு முற்றிலும் உண்மை இல்லை. இது ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இதை மாற்ற இயலுமா, இதன் பின்னால் உள்ள உளவியல் காரணிகள் என்ன சம்பந்தமா தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் என்னால மாறையில என்று சொல்லி ஆணித்தனமாக நாம ஏன் நம்புறோம்? சைக்காலஜிக்கலி பார்த்தோம்னா இதை நம்ம கோ பிலீஃப்ஸ் அல்லது ஒரு ஆழ்மன நம்பிக்கை என்று சொல்லலாம். சிறுவயதில் நமக்கு நடந்த சில கசப்பான அனுபவங்கள், பெற்றோர் அல்லது ஆசிரியர்கள் நம்மிடம் அந்த சொன்ன வார்த்தைகள், நாம் சந்தித்த தோல்விகள் அல்லது பிறருடன் நம்ம செய்த ஒப்பீடுகள், இவை அனைத்தும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா நம்மட மனதுக்குள்ள சில விதைகளை வந்துக்கிட்டு விதைச்சிடும். உதாரணமா நாம எதுக்கும் லாய்க்கில்லாத ஒரு ஆள், என்ன யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, நாம் இப்போவுமே நமக்கு தோக்குறது தான் வேலை. இந்த எண்ணங்கள்ல இருந்து நாம் என்ன செய்யலாம், மீண்டும் மீண்டும் என்ன செய்வோம் நினைச்சு பார்க்கும்போது அவ வரும் எண்ணங்களாக மட்டும் இருக்கையில அவை என்ன செய்யும்னா காலப்போக்குள்ள நம்மளை அறியாமலேயே நம்மளோட அடையாளங்களாக மாறிது. பின்னாட்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை, இந்த நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கையை நாம் என்ன செய்யறோம்னா இந்த நம்பிக்கை கண்ணாடியா தான் பாக்குறோம். யாராவது நம்மளை பாராட்டினா நாம் என்ன செய்வோம்னு சொன்னா இவ சும்மா சொல்றாங்கன்னு தள்ளி போட்டுட்டு, அதே இது நம்மளை யாராவது குறை சொன்னா என்ன செய்வோம்னா பார்த்தேன் நான் முன்பு இதைத்தான் நினைச்சேன், நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லாட்டியும் நம்ம மனசுக்கு நாம் இதைத்தான் நினைச்சோமே சரியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்மளோட பழைய நம்பிக்கையை நாம் என்ன செய்யறோம்னா மீண்டும் மீண்டும் என்ன உறுதிப்படுத்தி கொள்றோம். ஆனா அறிவியல் என்ன சொல்லுவது தெரியுமா? பல வருடங்களாக மனிதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மாறாது, வளர்ச்சி அடையாது என்றுதான் உலகம் வந்துகிட்டு நம்பிக்கொண்டிருக்குது. ஆனா நவீன நரம்பு அறிவியல், அதாவது மாடர்ன் நியூரோ சயின்ஸ், இந்த பழைய கருத்தையெல்லாம் என்ன செஞ்சுட்டா முற்றாக உடைச்செறிஞ்சிட்டேன். நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி நிறைய முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க. அதுல பிறந்த ஒரு முக்கியமான தத்துவம், அது முக்கியமான விஷயம் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நியூரோன்னு சொன்ன நரம்பியல் அல்லது மூளை செல்ஸ்ன்னு சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டி என்று சொல்லலாம் நெகிழும் தன்மை, அதாவது தேவைக்கேற்ப உருமாறும் தன்மை என்றும் சொல்லலாம். இதன் எளிமையான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா உங்களோட வயதை பொருட்படுத்தாமல உங்களோட மூளையால முழு ஆயுளுக்கும் புதிய எண்ண பாதைகள், அதாவது நியூரல் பாத்வேஸை உருவாக்க முடியும். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ற விஷயத்தை ஒரு அழகான உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு அடர்ந்த ஹார்ட் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுல தினமும் ஒரே பாதையில மக்கள் நடந்து போய்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா அங்க என்ன வரும், ஒரு தெளிவான பாதை ஒன்று உருவாகும் இல்லையா? அது போலதான் கடந்த 20 அல்லது 30 அல்லது 40 வருடங்களாக நீங்கள் யோசிச்ச அதே எதிர்மறை எண்ணங்கள் உங்களோட மூளையில வந்துகிட்டு ஆழமான பாதைகளை உருவாக்கும். அதனாலதான் கோபமோ பயமோ வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்மளோட மூளை யோசிக்காமலேயே தானாகவே அந்த பழைய பாதைக்கு ஓடி போயிருது. அதனால நாம நினைக்கிறோம் இது மாற்ற முடியாது. ஆனா அந்த அடர்ந்த ஹார்ட்ல இன்றிலிருந்து நீங்கள் ஒரு புதிய பாதை நடக்க தொடங்கினா என்ன நடக்கும்? கொஞ்ச நாட்கள்ல பழைய பாதை புட்கள் முளைத்து என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். புதிய பாதை தெளிவாக உருவாகும். அதே தத்துவம் தான் நம்மட மூளைக்கும். நம்மட வயசு எதுவாகவும் இருந்தாலும் சரி, நம்மட மூளையை நம்மளால மறுசீரமைப்பு செய்ய முடியும் என்றதுதான் இதுல பேசிக் கன்செப்ட். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நடைமுறையில இந்த பாதையை விட்டுட்டு புதிய பாதையை உருவாக்குறது எப்படி? ஆனா இது ரொம்ப கஷ்டமா, சில ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லு. உண்மையா தான் பல வருடங்களாக பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தனியா நின்று மாற்றுன்றது சவாலானது. அங்கதான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங்கும் தெரப்பி, அதோட சேர்த்து நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் அங்கதான் நமக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பை பண்ண போகுது. பலரும் கவுன்சிலிங்னு சொல்றது யார் ஒரு நமக்கு அறிவுரைன்னு சொல்லுவாங்கன்னு தவறா நினைக்கிறாங்க. ஆனா கவுன்சிலிங்னு சொல்றது உண்மையா அட்வைஸ் பண்றது இல்லை. அது ஒரு சேஃப் ஸ்பேஸ். அங்க ஒரு சைக்காலஜிஸ்டோ அல்லது ஒரு கவுன்சிலரோ உங்களோட சேர்ந்து அவங்களும் டிராவல் பண்ணி உங்களோட மூளையில் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த பழைய கோ பிலீஃப்ஸ் எப்போது எப்படி உருவாகிச்சு என்பதை அடையாளம் காண உதவுவாங்க. அந்த நம்பிக்கைகள் என்ன செய்யும்டா உண்மையா அல்லது வெறும் கடந்த காலத்தை காயங்களோட குரலா அல்லது என்ன தலை இது வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஆராய வழிகாட்டுவாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி தத்துவத்தின் அடிப்படையில நம்மளோட மூளையில புதிய ஆரோக்கியமான சிந்தனை பாதைகளை உருவாக்குவதற்கான பயிற்சிகளை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கற்று தருவாங்க. சரி, இந்த மாற்றத்தை இந்த நொடியே உங்களோட வீட்டுல இருந்து எப்படி தொடங்குறேன்னு சொன்னா இதுக்கு ஒரு ஈஸியான 3 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஒன்று விழிப்புணர்வு, அதாவது ஐடென்டிட்டி, அதாவது ஒரு பேப்பர் எடுத்து உங்களை பற்றி நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்கிற ஒரு எதிர்மறையான வாக்கியத்தை எழுதுங்க. உதாரணமாக எனக்கு எல்லாத்துக்குமே பயம்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம், அதில் வந்துக்கிட்டு கேள்வி கேளுங்க. அந்த வாக்கியத்துக்கு கீழே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கேள்வி எழுதுங்க. இதுக்கு உண்மையான எவிடன்ஸ் என்ன, இது உண்மையா அல்லது நீங்கள் அவங்களோட பழைய நம்பிக்கையான்னு கேளுங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தா 90% அது வெறும் பழைய பயமாகத்தான் இருக்குமே தவிர தற்போதைய உண்மை அது இருக்காது. அடுத்தது வந்துக்கிட்டு ரீஃப்ரேம் பண்ணுங்க, புதிய பாதை உருவாக்குங்க. இனிமேல் நான் பயந்து சுவாமுள்ளன் என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு பயம் வரத்தான் செய்யுது, ஆனால் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் எனக்கு இருக்குது என்று உங்களோட வாக்கியத்தை என்ன செய்யுங்கன்னா நீங்கள் மாற்றி சொல்லி பாருங்க. நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் மூளை வந்துக்கிட்டு புதிய ஒரு நியூரல் பாத்வேயை உருவாக்க தொடங்குது. சொல்றதுக்காக மட்டும் இல்லை, உண்மையான ஒரு விஷயமும் கூட நம்மளோட கடந்த காலம் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றத்துக்கு வயது ஒரு உண்மையா தடையும் இல்லை. நீங்க மாற விரும்புறதே தான் மாற்றத்துக்கான முதல் படி. நீங்க இன்றைக்கு செய்ய போகும் அந்த சிறிய மாற்றம் என்னென்று உங்களை பற்றி நீங்களே வந்துக்கிட்டு யோசிச்சு முடிவெடுங்க. கட்டாயம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கேன். அதோட இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருந்தா நீங்க நம்பினா மறக்காம அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.